அவர் வந்து கல்வி அமைச்சர் சொன்னார்கள் அது நடந்து இருக்கலாம் அப்படின்னு. விடுபட்டு போனதுக்கு வந்து யார் வேணாலும் ஒரு சாலைக்கு ஒதுக்குகின்ற பல சாலைகளை பார்க்கின்றோம் ஒரு மாவட்டத்தில். ஏதோ ஒரு சாலை விடுபட்டு போயிருக்கலாம், ஆனால் அதே சாலைக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கவா சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி வந்து அந்த பணி வந்து டெண்டரும் போயிருக்கு. பணி செய்யாமல் அவர் இறந்து விட்டார், அவ்வளவுதான். இங்கே முதலமைச்சர் அவர்கள் இங்கே சொன்னதை போல எங்களுக்கு நாங்களும் மக்கள் மத்தியில் மிகுந்த அன்போடு பழகி, ஆசையோடு பழகி, மக்களிடத்தில் நேசமாக பழகி, தொடர்ந்து அரசியல் வாழ்க்கையில் மக்களுக்காகவே தொடர்ந்து இந்த அரசியல் பயணத்தில் இருக்கிறோம் என்பதை தெரிவிப்பது என்னுடைய கடமையாகும். அது மட்டுமல்ல, இப்போ தமிழ்நாடு வெற்றி திட்டத்திற்கு அது வந்து அண்ணாவின் பெயரை எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய. நான் கலைஞர் கனவு இல்லத்தை பற்றி கேட்கவில்லை உங்களை. அண்ணாவின் பெயர் இருந்திருக்கலாம். எத்தனையோ பேர் எல்லா திட்டத்திற்கும் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இது போக நீங்கள் வந்து இதில் வந்து முழுக்க பார்த்தால், அடுத்து வந்து பார்த்தீர்கள் என்றால், நம்ம வந்து மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டம் 20 வருஷமாக நடக்குது. 2006லேருந்து இன்றைக்கி 2026. இந்த திட்டம் எங்களுடைய ஆட்சி காலத்திலே மிக சிறப்பாக ஒரு ஆண்டு செயல்படுத்தப்பட்டு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற உடனே ஏறத்தாழ தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கிராமங்களையும் கிளஸ்டர்களை பூரா, ஏதோ ஒரு கிராமத்திலேருந்து 100 நாள் வேலைன்னா இன்னொரு கிராமத்திற்கு வேனில் 407ல் அந்த டாட்டா ஏஸ்லாம் கூப்பிட்டு போவாங்க. காலையில் அங்கே வேலையை முடிச்சுட்டு ஊருக்கு போவாங்க. இப்படிப்பட்ட நிலையை பார்த்து நான் அமைச்சரானவுடன் உடனே அதற்காக மாற்றமாகத்தான் எல்லா கிளஸ்டரையும் எடுக்கணும், அப்போ தான் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி அந்த திட்டத்தை அந்த ஆண்டு நடத்தினோம். அப்பொழுது நடத்தின உடனே 23-24 கிட்டத்தட்ட பார்த்தீர்கள் என்றால் 13,00,000 கோடி அந்த ஆண்டு. ஏனென்றால் மகாத்மா காந்தி வேலை உறுதி அளிப்பு திட்டத்தில் வந்து 100% கூலியும் ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அவர்கள் புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜி திட்டம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தில் பார்த்தா இது முழுக்க ஜிபி ராம்ஜி திட்டம் என்று கொண்டு வந்து இந்த திட்டத்தில் 40% குறுக்கீடுகளை தவிர்த்து நீங்கள் 25 நிமிடம் நீங்கள் பேசிவிட்டீர்கள். சுருக்கமாக மானிய கோரிக்கை நீங்கள் நன்றி சொல்லி முடிக்க கேட்டுக்கொள்ளுங்க. இல்லை ஒன்றும் இல்லை நான் வந்து காலத்தில் அதாவது இன்னும் அரசுக்கு ஆலோசனையாகத்தான் சொல்கிறேன். ஜிபி ராம்ஜி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா 60% கூலி அவங்க கொடுப்பாங்களா, 60% அவங்க கொடுப்பாங்களா, அது உத்தேசம். அவங்க கொடுத்தா தான் போச்சு, கொடுக்கலைன்னா கேட்க முடியாது ஒன்றிய அரசை. போன ஆண்டு கூட 25-26 கூட 12 கோடி வேலை நாட்கள் கொடுத்தார்கள். நாங்கள் 40 கோடி வேலை நாட்களை முடித்து இந்தியாவிலே முதல் மாநிலம் என்ற உயர்வை பெற்ற ஒரே மாநிலம் தமிழகம். 40 கோடி வேலை நாட்களை உருவாக்கினோம். அதில் ஏறத்தாழ 13,000 கோடி செலவழித்தோம். மொத்தம் இருக்கக்கூடிய அனைவருக்கும், இந்த திட்டத்தில் இடம்பெறக்கூடிய அனைவருக்கும் ஏறத்தாழ 52லேருந்து 53 நாட்கள் வேலை நாட்கள் கொடுக்கப்பட்டது. 50லேருந்து 52 நாட்கள் வேலை கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் நம்ம வந்து 100 நாள் வேலை திட்டம் தான் பேர். ஆனால் அதிகபட்ச வேலை கொடுத்த நாள் என்பது இந்த 13,000 கோடி கொடுத்து 23-24 40 கோடி வேலை நாட்கள் நடந்த நாட்கள் தான் 50 நாட்கள் வேலை, 50லேருந்து 52 நாட்கள் வேலை நடந்திருக்கிறது. இப்போ இவங்க வந்து ஒன்றிய அரசு 125 நாள் அறிவிச்சுட்டு அவங்க வந்து 60% அவங்க கொடுப்போம், நீங்கள் 40% கொடுங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திலே வந்து அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே 38% கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வேண்டியது 60% கொடுக்கணும். ஆனால் கொடுக்கறதில்ல, 38 கொடுக்குறாங்க. வேறு நம்ம வந்து நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இது பாதிக்கப்படுறாரு தமிழர்கள், தமிழ்நாட்டு மக்கள். ஆக அதற்காக தமிழ்நாடு அரசு நம்ம நிதியை கொடுக்குறோம். இப்போயும் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை தொடர வேண்டும் என்பதற்காக வேறு வழி இல்லாமல் 125 நாள் கொடுக்குறோம். நீங்கள் 60, நாங்கள் 40 கொடுத்தா நம்ம கொடுக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க. நிச்சயமாக சொல்கிறேன், 125 நாட்கள் வேலையை முடித்தவர்களுக்கு நாங்கள் வந்து 150 வெற்றி என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் அறிவித்தீர்கள். வரவேற்கிறேன், அறிவிங்க.
ஆனால் எல்லாருக்கும் 150 நாட்கள் கொடுக்க முடியுமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பொதுவாக யோசித்து பார்க்கணும். நான் சொல்கிறது, இந்த திட்டம் பேர் வச்சுருக்கேன், அதில் 125 நாள் வேலை பார்த்து முடித்த ஏழை எளிய மக்களுக்கு இந்த திட்டத்தில் 125 நாள் வேலை கூடுதலாக நாங்கள் கொடுப்போம். அந்த திட்டத்திற்கு பேர் 150 நாள் வெற்றி திட்டம் என்று வைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் பேப்பரில் தான் இருக்குது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது என்பதுதான் உண்மை. நிச்சயமாக இந்த ஜிபிஜி ராம் திட்டம் என்பது எந்த அளவிற்கு நடைபெறப் போகுது என்பது சொல்ல வேண்டுமென்றால், கடந்த ஒன்று முடிச்சிட்டேங்க. ஜூலை மாதத்தில் மட்டும் சொல்கிறேன். நீர்வளத்துறை அமைச்சர் இந்த ஒன்று பேரவைத் தலைவர் அவர்களே, மொத்த ஒதுக்கீடு 12,643 கோடி. அதில் ஒன்றிய அரசு 7,586 கோடி, தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5,057 கோடி ஒதுக்கி இருக்கிறார்ன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் 125 நாள் வேலைவாய்ப்பை நீங்கள் 150 நாள் கொடுக்கறது பேப்பரில் மட்டும்ன்றீங்க. 165 நாள் யாரெல்லாம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக 150 நாட்கள் வேலை கொடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். எதுவுமே பேப்பரில் இருக்குதுன்றது ஒன்றையும் பார்த்து இது செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம், பணம் இருக்குதான்றதெல்லாம் பார்த்து தான் ஒரு திட்டத்தையும் தினந்தோறும் சிந்தித்து அதை செயல்படுத்துகிற முதல்வர் தான் எங்களுடைய முதல்வர் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, நீங்கள் ஒரு மூத்த உறுப்பினர், உங்கள் மனசுக்கே தெரியும் எப்படி பேசணும், இப்போ எப்படி ஆட்சி இருக்குதுன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டு, அரசியல்வாதி நாங்கள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறவர் தான் எங்கள் முதல்வர். திட்டவட்டமாக நான் தெரிவிச்சுக்கிறோன்னே. அதனால் அண்ணன் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் தான் இருக்குது, இந்த மாதிரிலாம் தயவுசெய்து சொல்லாதீங்க. நாங்கள் ஏன்னா சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் எந்த ஒரு ஆலோசனையாக இருந்தாலும் நீங்கள் அதை தாராளமாக சொல்லுங்கள். எங்களுடைய முதல்வர் 234 சட்டமன்ற தொகுதிக்கும் முதல்வராக இருப்பார். மக்களுக்கு என்ன பிரச்சனை, மக்களுக்கு என்ன தேவைகளை அதை மட்டும் செய்யக்கூடிய முதல்வராக இருப்பாருன்னு. அதனால் நீங்கள் மூத்த உறுப்பினர் அண்ணங்கிட்ட நான் அடிக்கடிக்கு நடுவில் நான் பேச எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயம், உங்களுடைய தொகுதி விஷயம், உங்களுடைய மாவட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்து தர தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் ஒன்றும் குற்றச்சாட்டு சொல்ல, நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். என்ன காரணம்னா, இப்போ 12,600 கோடி ஒதுக்கியிருக்கீங்க. அவங்க 7,200 கோடி கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஒரு 5,057 கோடி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக மொத்தம் 12,000 கோடி வருது. 13,000 கோடி செலவழித்து சம்பளம் அன்னைக்கு 260, 268 தான் கொடுத்துருப்பாங்க. 268, 270 கொடுத்துருப்பாங்க. இப்போ சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி இருக்க சூழ்நிலையில் நீங்கள் 13,000 கோடி செலவழித்து ஒரு ஆண்டில் 50 நாட்கள் தான் வேலை கொடுத்துருக்குறோம். இப்போ நீங்கள் இன்னும் நீங்கள் 125 நாள் வரணும்னா 100 நாள் கொடுக்கணும்னாலும் இன்னும் 12,200 கோடி ஒதுக்கணும். அதுக்கு உத்தேசமாக கொடுத்த ஒன்றிய அரசு 7,000 கோடி கொடுக்குதா இல்லையா தெரியல. அதே சமயத்தில் 25,000 கோடி வேணும். நீங்கள் தயவுசெய்து 12,500 கோடிங்கிறது 100 நாளைக்கு நீங்கள் செய்யணும்னு சொன்னால் 25,000 கோடி வேணும். அப்போ மீண்டும் நம்முடைய மாநிலத்தினுடைய நிதிநிலை சுமை அதிகமாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒரு 5,000 கோடி நீங்கள் ஒதுக்கீடு செய்ய வேண்டிய அவசியம் வரும். மக்களுக்காக வேண்டி செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மற்ற வேலைகள்லாம் நிறுத்திட்டு கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் முடிவெடுங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லாம் மக்களுக்கு வேலை கிடைத்தால் போதும். காரணம், எங்கேயும் தமிழ்நாட்டில் எந்த நதியும் ஓடவில்லை, எந்த நதியும் இல்லை. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்கிறது. மழை பொழிவு ரொம்ப குறைந்து எங்கள் மாவட்டத்தில் எல்லாம் 86% பெண்கள் இதை நம்பித்தான் இருக்காங்க. நீங்கள் 100 நாள் வேலையை ஆரம்பித்தாச்சுன்னா பூரா எல்லோரும் நிற்பாங்க, பதிவு செய்வாங்க, வேலைக்கு வரணும்பாங்க. பெண்கள் மட்டுமல்ல, மாற்றுத்திறனாளிகள் வருவார்கள், அதே மாதிரி ஆண்களும் வருவார்கள். 10 தோட்டம் இருக்கும், ஒரு தோட்டத்தில் கூட ஒரு சொட்டு தண்ணி இல்லை. 100 நாள் வேலையில் காத்திருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் நேரடியாக. எத்தனையோ
விவசாயிகள் பெரிய தோட்டங்கள் வைத்திருக்கின்றவர்கள் 100 நாள் வேலைக்கு வருவதை பார்க்கின்ற பொழுது கண்ணீர் தான் வரும். அந்த அளவிற்கு இந்த திட்டம் ஏழை எளிய மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு, வேறு எந்த வேலை வாய்ப்பும் இல்லாத இந்த வேலை ஒன்றையே நம்பி இருக்கின்ற பெண்கள் 87% இருக்காங்க. பெண்கள்லாம் பூரா அது தான் நம்பியிருக்காங்க. நீங்கள் 12,500 கோடி ஒதுக்கி இருக்கிறது சந்தோஷம். ஆனால் இதில் எவ்வளோ வேலை செய்ய முடியுங்கிறத நீங்கள் நிர்ணயிச்சுக்கோங்க. 100 நாள் வேலை கொடுப்பது என்றாலே 25,000 கோடி, கண்டிப்பாக 20,000 கோடிக்கு மேலே உங்களுக்கு தேவைப்படும் என்பதை நான் சொல்லி அடுத்ததாக கிராமப்புற சாலை திட்டத்திற்கு வருகிறேன். நம்ம கிராமப்புற சாலை திட்டம் என்றால் தமிழ்நாட்டில் 72 கிராமத்திற்கு சாலை அமைக்க வேண்டும் என்று சிந்தித்த ஒரே தலைவன் முத்தமிழறிஞர் கலைஞர். அவர் தான் கிராமப்புற சாலை திட்டத்தை கொண்டு வந்தார். வேறு யாரும் கொண்டு வரல. எந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொண்டு வரல, எப்போ எந்த காலத்திலையும் கொண்டு வரல. 72 கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் இப்போ மீண்டும் முதலமைச்சர் கிராமப்புற சாலை திட்டம் என்று எடுத்து ஏறத்தாழ 8,700 கோடிக்கு மேல் செலவிடப்பட்டு அந்த சாலைகள் எப்படி அமைக்க வேண்டும் என்பதை முதலமைச்சர் அவர்கள் 15 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய சாலைகளை 20 மில்லிமீட்டர் உயர்த்த வேண்டும். அந்த பிட்வீன் கான்கிரீட் என்பதை 15 20 ஆக்கணும். அது பிட்வீன் மேக்னட் என்பதும் பிஎம்பிசி என்பதை மாற்றி நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக, நெடுஞ்சாலைத்துறை உங்களுக்கு எவ்வளோ எஸ்டிமேட்னு தெரியும், நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய உள்ளாட்சி துறையில் போடப்பட்ட சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிராமத்தை இணைத்த சாலைகளை பார்க்க வேண்டும், பார்த்துவிட்டு பேச வேண்டும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற மக்கள் நம்முடைய கலைஞர் கனவு இல்லத்தையும் நம்முடைய முதலமைச்சர் சாலை திட்டத்தையும் இன்னும் மறக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட சாலைகள் போடப்பட வேண்டும் என்பார்கள். அந்த அளவிற்கு தரமான சாலைகள், குறைந்த நீங்கள் சொல்றீங்க ஒரு திட்டம் தீட்டுகின்ற பொழுது 36% லெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொன்னார். ஒரு 2 நிமிஷம் முடிச்சுங்க. ஏன்னா இன்னும் அதிகமாக நீங்கள் பேச வேண்டும். உங்களுடைய கொறடா அனுமதி அது இன்னும் 2 திராவிட முன்னேற்ற உறுப்பினர்களுக்கு நான் அனுமதி அளித்திருக்கிறேன் பேச. அந்த நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டதாக கருதி அந்த 2 பேருடைய நேரத்தை நான் குறைத்து விடுகிறேன். அப்படி அவங்க கொறடா ஒப்புக்கொண்டால் அப்படி கூட நீங்கள் செய்யுங்க. ஏன்னா 30 நிமிடத்துக்கு மேலே பேசிக்கொண்டே இருக்கிறார். குறுக்கீடு இல்லாமல் 31 நிமிடம் ஆகிவிட்டது. முடிச்சிருங்க. நன்றி சொல்லுங்க. நீங்கள் கொறடாவெல்லாம் எங்களுக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் நாங்கள் அந்த பணிகளை செய்திருக்கிறோம். மொத்தம் 28,600 கிலோமீட்டர் பல்வேறு திட்டங்களில் பிஎம்ஜிஓசி எல்லாம் தமிழ்நாட்டில் முடிந்து விட்டது. 5 கிலோமீட்டருக்கு மேலே தான் போடணும் மத்திய அரசினுடைய திட்டம். ஆனால் நாங்கள் 2 கிலோமீட்டர் வரை போடலாம் என்று மத்திய அரசிடம் அனுமதி கேட்டோம், கொடுக்கவில்லை. தமிழ்நாட்டில் பிஎம்ஜிஓசி திட்டமே முடிந்து விட்டது. 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. அதெல்லாம் சீர் செய்ய வேண்டிய கட்டாயம் வருங்காலத்தில் இருக்கிறது. நீங்கள் செய்வீர்கள், அதை செய்யுங்கள், கேட்டு செய்யுங்கள். அதே போல் பிஎம்ஜிஓசி திட்டத்தில் இப்போ அந்த சாலைகளுடைய நீளத்தை குறைக்க வேண்டும். நாங்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 28,600 கிலோமீட்டர் சாலைகள் 15,000 கோடியில் மிக தரமான சாலைகள் உள்ளாட்சித்துறையின் மூலமாக நபார்டு திட்டம், பிஎம்ஜிஓசி திட்டம், தமிழக முதலமைச்சர் நம்முடைய சாலை திட்டம், இதையெல்லாம் மிகச்சிறந்த திட்டங்களாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திட்டங்கள்லாம் இன்றைக்கு முடிவடைந்திருக்கிறது. ஆக சாலை மேம்பாட்டு திட்டத்திலே நம்ம ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் கூட சொன்னார்கள், அதற்கு எவ்வளவு செலவாயுது என்பதை நீங்கள் நெடுஞ்சாலைத்துறைக்கும் உள்ளாட்சித்துறைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவிற்கு தரமான சாலைகள்லாம் நம்முடைய தமிழகத்திலே கடந்த காலத்தில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதுபோக மகளிர் திட்டத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது 1989ஆம் ஆண்டு முதலாக தர்மபுரி மாவட்டத்தில் சுய உதவி குழு பெண்கள் தங்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்று நினைத்து அந்த திட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கிய ஒரே முதலமைச்சர் எங்கள் முதல்வர் தமிழகத்தினுடைய சிற்பி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் என்பதை நான் நினைவுகூர விரும்புகின்றேன். அவர் திட்டத்தை துவங்கினார். அந்த திட்டம் சிறப்பாக நிறைவேற்றுச்சு. எந்த கடை வாங்கினாலும் பெண்கள் வயிற்றை கட்டி வாயை கட்டி கூட கடன், ஆண்களுக்கு யாரும் கடன் கொடுக்க மாட்டான், பெண்களுக்குன்னா கடன் கொடுப்பான். பெண்கள் கடன் கொடுத்தா அது ரொம்ப சிக்கனமாக வைத்து அந்த கடனை திருப்பி வைப்பார்கள். பால் கணக்குனாலும் காலையில் கோடு போட்டுக்கிட்டுப்பாங்க. கிராமங்களில் வீடுகள் பார்க்கலாம், என்ன கோடு போட்டிருக்குன்னு, எத்தனை லிட்டரு பிச்சிருக்காங்கன்னு. அந்த அளவிற்கு
ஒரு பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட சுய உதவி குழு திட்டம். தே ஆர் ஸ்டாண்டிங் தேர் ஓன் லெக்ஸ். பெண்கள் மகளிர் அவர்கள் சொந்த காலால் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அருமையான திட்டம் இன்றைக்கு இந்திய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்னால் மகளிர் திட்டம், விமன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், இதெல்லாம் அதை தொடர்ந்து உருவாக்கிய திட்டங்கள். திறன் மேம்பாடு, அது மகளிர் மேம்பாடு, இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இதில் கிட்டத்தட்ட உறுப்பினர் ரெட்டியார்பட்டி வே. நாராயணன் அவர்கள் தப்பு 35 நிமிடம். நீங்கள் மான் உறுப்பினர் இல்லை, மிகவும் மிகவும் அனுபவம் வாய்ந்த ஒரு மூத்த உறுப்பினர். சில கருத்துக்கள் அரசுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் உங்களை இவ்வளோ நேரம் நான் பேச அனுமதித்து 30 நிமிடம் ஆகிவிட்டது. நன்றி சொல்லி முடிச்சிடணும். நன்றி சொல்லுங்க. இதில் ரொம்ப முக்கியமாக ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா இந்திய அளவிலே இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் மிக சரிவான நிலையில் இருக்கிறது. தமிழகத்தில் கூட 71 லட்சம் பேருக்கு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு மாத காலத்தில் 71 லட்சம். கடந்த ஆண்டை ஒப்பிட்டு பார்த்தால் 2,41 லட்சம் பேருக்கு மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த மகளிர் மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தளவில் இதில் 1 லட்சம் கோடி கடன் இணைத்திருக்கிறார்கள் எங்களுடைய அரசு. அதுபோக ஸ்கில் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி எங்களுடைய முதலமைச்சர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் அந்த இருக்கக்கூடிய பெண்கள், பணியாற்றக்கூடிய பெண்களுடைய ஏறத்தாழ 15,000 பேர், அதில் 15,000 குழுக்களுடைய அந்த ஸ்கில், அந்த திறன் மேம்பாட்டு பயிற்சி பெற்றவர்கள், பிளாக் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட்டில் அளவில் இருக்கக்கூடிய அந்த அதில் இப்போ ஏற்கனவே பணியாற்றியவர்களுடைய பட்டியலை பதிவு செய்வது, அந்த ஸ்கில் ரெஜிஸ்ட்ரியில் பதிவு செய்வது என்று திட்டமிட்டு அதை டிஜிட்டல். உறுப்பினர் ரெட்டியார்பட்டி இல்லைங்க, இல்லை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நன்றி சொல்லக்கூடாது, பண்ணுறேன்லாம் சொல்லக்கூடாது, தப்பு. நீங்கள் இப்போ நான் நிறைய அதிகமான நேரம் உங்களுக்கு ஒதுக்கிறேன். நன்றி சொல்லி முடிங்க. இப்போ நன்றி சொல்லுங்கள். இப்போ நன்றி சொல்லி முடிங்க. இதில் நான் இந்த ஏற்கனவே திறன் பயிற்சி பெற்றவர்களுடைய பட்டியலை தயார் செய்து டிஜிட்டலைஸ் பண்ணணும். ஒன்று, அது டிஜிட்டலைஸ் பண்ணுறதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பயிற்சி பெற்ற கிட்டத்தட்ட ஒரு 5,000 பேருக்கு எங்களுடைய ஆட்சி காலத்தில் டேப் கொடுக்கணும்னு முடிவு செஞ்சிருந்தோம். அதெல்லாம் கொடுக்கல. அதை கொடுங்க. நான் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லிடுறேன். இதில் ரொம்ப முக்கியமாக என் மாவட்ட விஷயத்தை ஒரே விஷயம் சொல்லிடுறேன். எங்களுடைய மாவட்டத்தில் வைகனிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம், அந்த இதற்கான அனைத்து எல்லா டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்யப்பட்டு சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அந்த பணி இருக்குது. இப்போ கடுமையான வறட்சி நிலக்கோட்டை தொகுதி, ஆத்தூர் தொகுதி, திண்டுக்கல் தொகுதி, கடுமையான ஒரு சொட்டு தண்ணீர் இல்லாமல், சின்னாலவட்டில் ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. சின்னாலவட்டி பேரூராட்சியில் என்னுடைய தொகுதியில் நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஏனென்றால் அத்தனை அணைகளும், காமராஜர் சாகர் அணை, குடிநீருக்காக கட்டப்பட்ட அணை வறண்டு விட்டது. இப்போ ஒரு சொட்டு தண்ணீர் இல்லை. நீங்கள் எங்களுக்கு 32 கிலோமீட்டர் எங்கள் ஊரை தாண்டி தான் வைக போகுது. நாங்கள் மதுரைக்கு போகுது, எல்லா ஊருக்கும் போகுது, தெற்க இருக்க ஊருக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு அந்த திட்டம் தீட்டப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது. அந்த திட்டம் கண்டிப்பாக 700 கோடியிலே 600 கோடியிலே திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. அது நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னொரு முக்கியமான விவசாயிகளுக்கு எங்கள் மாவட்டம் ஒரு 4 நாராயணன் அவர்கள் நீங்கள் பேசலாம். தயவுசெய்து மான் உறுப்பினர், மான் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, 25-26 29,465 கோடி ஒதுக்கப்பட்டது. இப்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 39,609 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு, 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒதுக்கியிருக்கிறார் என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.